ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம லிவர் ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம விஜய் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து வீடியோ காலில் வந்து பேசுகிறத வந்து இந்த ரஞ்சிதா வந்து பார்த்துட்றாங்க. அந்த ரஞ்சிதா வந்து பார்க்கறத அப்படியே மல்லி வந்து கவனிச்சிடுறாங்க. இவங்களுக்கு வந்து சரியான பாடம் வந்து போட்டியே ஆகணும், நம்மளை வந்து இத்தனை வந்து ஓட விட்டாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் கிட்ட வந்து கொஞ்சம் ஓவர் கேர் எடுத்து ரொம்பவுமே வந்து ரொமான்டிக்காக வந்து பேசுகிறாங்க. இதை பார்த்து ரொம்பவுமே வந்து வயிறேறிடுறாங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போயிட்டு இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா ஏன்டி உனக்கு கொஞ்சம் கூட வந்து அசிங்கமாக இல்லை, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து மொபைலில் வந்து எதனாலையும் பேசிக்கிட்டு இருப்போம், ஆனால் வந்து இப்படி வந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கே, அடுத்தவங்களுக்கு வந்து ப்ரைவேசின்றது கொடுக்கணும் ஒன்று உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதுக்கு இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா நான் அதெல்லாம் பார்க்கல, இந்த வழியாக சும்மா தான் போனேன் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, நீ இங்கே நின்று பார்த்ததை எல்லாமே நான் வந்து பார்த்துட்டேன், நீ வந்து கத்துனப்போ வாய் மேலே கை வச்சதும் நான் வந்து பார்த்துட்டேன், நீ வந்து என்கிட்ட வந்து சும்மா வந்து கதை அடிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இனிமே வந்து இந்த மாதிரி பண்ணுற வேலை வச்சுக்கிட்டேனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவை வந்து அடி ஒரு பழுக்க ஒரு அடி ஒன்று கொடுத்துட்டு நம்முடைய மல்லி வந்து ஜாலியாக வந்து போகிறாங்க. சே, நம்ம ஒன்று நினச்சா என்ன பேசுகிறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சதுக்காக வந்து ரஞ்சிதாவை வந்து அனுப்புனா கடைசியில் வந்து இந்த ரஞ்சிதா வந்து இப்படி வந்து சொதப்பிட்டாலே கடைசியில் இந்த மல்லிக்கிட்ட மாட்டி சே எப்படியே நம்ம பின்னாடி பின்னாடி போயிருந்தனால நம்மளோட கேரக்டர் வந்து ரொம்பவுமே வந்து இந்த மல்லி வந்து டேமேஜ் பண்ணி விட்டுருப்பா அப்படின்ற மாதிரி வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து நினச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து சோகமாக இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு வந்து போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ரஞ்சி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுது. அவ்வளோதான், என் வாழ்க்கை வந்து போச்சு, இதுக்கு மேலே வந்து என் வாழ்க்கை வந்து என்கிட்ட இல்லை, என் வாழ்க்கையை வந்து அந்த மல்லி வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா, அவளை பார்த்து நான் வந்து பொறாமல் மட்டும்தான் வந்து பாட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறா அப்படி என்ன தான் வந்து பேசுனாங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவங்க என்ன தான் பேசுனாங்க, அவங்க வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து எப்படி பேசணுமோ எப்படி பழகணுமோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போகிற போக்க பார்த்தா அவங்க ரெண்டு பேர் வந்து ஒன்றை சேர்ந்து ஒரு குழந்தைய வந்து பெற்று கொடுத்துருவாங்க போல இருக்கு. நான் இந்த வீட்டில் வந்து சும்மா புலம்பிக்கிட்டு தான் இருக்க போகிறேன், நீங்கள் சும்மா வந்து எனக்கு வந்து நல்லது செய்கிறேன்ற பேரில் வந்து ஒரு நல்லது வந்து கண்டிப்பாக வந்து பண்ண மாட்டீங்க, எதுவும் வந்து நடக்காது அப்படின்ற மாதிரி வந்து இந்த ரஞ்சிதா வந்து கோவப்படுது. பார்த்தீங்கன்னா பொறுமையாக இரு ரஞ்சி, அப்படியெல்லாம் நான் வந்து அந்த மல்லியை வந்து விட்டுடுவேன்னா கூடிய சீக்கிரமே அந்த மல்லியை வந்து துணியை காணும் துண்டை காணும் நான் வந்து ஓட விட்டுறேன், நீ எதுக்கு வந்து பயப்படுற அப்படின்ற மாதிரி வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. இருந்தாலுமே வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து என்னதான் வந்து ரஞ்சிதாவுக்கு வந்து கொடை தூக்கினாலுமே வந்து பருப்பு வேகாது. இதுக்கு மேலே வந்து நம்முடைய மல்லியோட ஆட்டம் வந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா வந்து நம்முடைய மல்லி மேலே வந்து விஜய் வந்து அன்பு காட்ட வந்து ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் வந்து இவங்க இதுக்கு மேலே வந்து என்னதான் வந்து கோல் போட்டாலுமே அது வந்து கரெக்டாக வந்து பாயிண்டில் போயிட்டு வந்து உக்காராதுன்னு தாங்க சொல்ல முடியும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து கேவலமாக தான் வந்து பிளான் பண்ண போகிறாங்க. இப்போ புது யுத்தியை வந்து கையாளுதுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அரவிந்த் கூட வந்து காரில் வந்து இறங்கத்தை பார்த்துட்டு இது யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறப்ப அந்த மல்லியோட கள்ளக்காதலாக இருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ரஞ்சிதா வந்து சொல்கிறாங்க. இதோட விளைவு என்னவா இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக வந்து வரங்க. பெல் ஐக்கன் ஆனில் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.